இப்படி ஆசியா பண்ணது ஒருத்தருக்குமே இல்லாம போயிட்டே. அஸ்ஸலாமு அலைக்கும் டிபிஎஸ். நேத்தே நாள் கிரிக்கெட்டோட முடிச்சேன். கிரிக்கெட்டோட ஆரம்பிக்கும் ஒரு போலுக்கு 2 ரன் தேவைப்பட்டிக்கு பயங்கரமா ஃபீல்டிங் எல்லாம் போட்டு எங்க டீமை தோக்கடிச்சுட்டானுவல். இருந்தாலும் நாங்க 2 மேட்ச்ல வெத்தி அவனுங்க 2 மேட்ச்ல வெத்தி அப்படியே ஜாலியா முடிச்சிட்டு வெளியாவிட்டோம். போற வழியில நேத்து சென்னமாய்த்தான் எனக்கான பெட்ரோல் இல்ல. அப்படியே அங்க இருந்து ஊர் மட்டுக்கு என்ன பேஸ்கல்ல டோக் பண்ணிட்டே கொண்டு போய் சேர்த்துட்டானுங்க. நண்பண்ட கடையடிவே வளைச்சிருந்து எல்லாருமா கழிச்சிட்டு கிடந்தோம். முடிச்சிட்டு விட்டோண்டு பார்த்தா நம்மட உழைப்பானத்துக்கு உணவு இல்ல. அவனுக்கு பசிக்குதான் வர மாட்டேன்னானுங்க. அப்படியே டோக் பண்ணிட்டு ஒரு மாதிரியா அவனுக்கான உணவை கொடுத்தாச்சு. பக்கத்தூருக்கு போய் கொடுத்துட்டு ஊட்டவோன்னு சொல்லி நண்பண்ட கடையால தாண்டி போறேன். தலை குனிஞ்சிட்டு 2 பேரும் சாப்பிடுறாங்க. அதப்படி அவங்கள விடுறேன்னு சொல்லி நானும் போய் வாங்கி எடுத்து தின்னு. இன்னும் கொஞ்சம் கூடுதலா பசிக்குது. கேக்கொன்னு இருக்கி இரி தும்மா அதுக்குள்ள முந்திரி பாதாம் இதெல்லாம் போட்டுட்டு வரண்டு அழகா போட்டு எடுத்துட்டு வந்தான். சரி நாமளும் தும்பமேன்னு சொல்லி வச்சு கரண்டியை தன்னா வாங்கிட்டு எடுக்க கரண்டி கீழே விழுந்துட்டு அதோட சேர்த்து அது போட்ட பொருட்கள் தானே சிதறிட்டு உள்ளுக்கரிக்கிற கேக்கு கொஞ்சம் நஞ்சமா இருக்கித்தானே பசிக்கேது அதை எடுத்து தும்பன்னு சொல்லி அப்படியே இருந்து திண்டு போட்டு ஊட்ட கிளம்பிட்டேன். உண்மைக்கும் போயெடுக்க எழும்புறதுக்கு பாலாவிட்டு ஏன்டா ஊட்ட போய் சேர்ந்த நேரம் அப்படி தாய்க்குளத்துட்டு இருந்து ஏச்சி தாவளு காலை சாப்பாடு இல்ல ஒண்டி இல்ல அப்படி இப்படி படுக்காம்பாடு அது இதுன்னு சொல்லி ஏச்சுழுவுது. அப்படியே பசிக்கு ஏச்சல அங்காலக்காதால வாங்கி அங்காலக்காதால விட்டு போட்டு பசிக்கு தாங்கன்னு சொல்லி பகல் சாப்பாடு வாங்கி நல்லபடியா திண்டு போட்டு அண்ணா ஒருத்தங்க அவங்களோட கடைக்கு பதிவெடுக்கிற சம்பந்தம் அவரை சொல்லியிருந்தா. சோ குளியலெண்ண போட்டுட்டு உடனே அவங்களோட போய் காய்ச்சி போட்டு ஊட்ட வந்து பார்த்தா தங்கச்சிக்காரிமா 2 பேரும் இருக்காங்க. என்னையான்னு கேட்டா பாடத்துக்கு போகணும் வகத்தி கொண்டு உடையாடு வேலையா இருக்காங்களா. இன்னைக்கு நமக்கு தான் இந்த வேலை. சோ புரதவானத்துல 2 பேரையும் ஏத்தி கொண்டு விட்டு போட்டு பதிவுக்கெல்லாம் உயிரை கொடுத்துட்டு பதிவெல்லாம் பதிவேற்றம் பண்ணிட்டு நண்பண்ட கடையடியே போயிட்டான். போன இடத்துல அவனுங்களுக்கான பதிவெடுக்கணுமான்னு சொன்னானுங்க. சோ அவங்களுக்கான பதிவெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு வீட்டை போய் தூக்கத்தை போட்டுட்டு அப்படியே என்னால முடிச்சிட்டோம். ஆல்ரெடி பெஸ்ட் அடுத்த பார்க்கலாம்.